அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இந்த வார்த்தை என் மனசுக்குள்ள வந்த உடனே நான் சொன்னேன் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இது உங்க ஊழியம், நான் உங்களுடையவன், இந்த ப்ராஜெக்ட் உங்களுடையது, அதனால எல்லாத்தையும் உங்க கையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மொபைல் எடுத்து ஒரு சாங் ஒண்ணு, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கின்றி. என் தலை சாய்க்கிறதுக்கு என் தாயினுடைய மடி இப்ப இல்லை. இந்த காரியத்தை எல்லாம் எனக்கு நினைக்கும் போது எனக்கு இரவுல தூக்கமே வரலான்னு. ஆனா இந்த வேலை உங்களுடையது, என் பாரத்தை எல்லாம் உங்களிடத்துல இறக்கி வச்சிடுறேன், நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடினேன். காலையில விடியும் போதுதான் நான் எந்திரிச்சேன். ஆனா என் செல்போன்ல ஓடிட்டே இருக்கு அந்த பாட்டு. காலையில எந்திரிச்சு நான் தான் ஆஃப் பண்றேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் நிம்மதியான தூக்கத்தையே கத்த தந்தார். சில நேரங்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய நீங்க ரொம்ப போட்டு நீங்க அப்படியே யோசிச்சு அப்படியே பிரஷர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க தூக்கத்தை நீங்க தான் கெடுக்கிறீங்க, உங்க பலனை நீங்க தான் கெடுக்கிறீங்க. நான் அன்னைக்கு யோசிக்கிறதுனால, என்னுடைய யோசனையினால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ யோசிச்சு என்ன பண்ண போற? கடன் வாங்க முடியுமா உன்னால? இல்லைன்னா இவ்வளவு பெரிய தொகையை வேலை செஞ்சு நீங்க அடைக்க முடியுமா? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் நம்புறேன், உனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார், உனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அதனால அவர் மேல பாரத்தை வச்சுட்டு நீ நிம்மதியாரு. நடக்க வேண்டிய சமயத்துல நேர்த்தியாய் அவரே கர்த்தரே செய்வார்.